ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour பேக்கேஜ் எடுத்துருங்க. 4 hour பேக்கேஜ் எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க எடுத்தோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் காமிச்சது. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் பிக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 8:40. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:31 போய் ரீச் ஆகிடுவோம். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு கரெக்டாக 8 minutes ஆகுங்க லொக்கேஷன் போய் ரீச் ஆக. என்ன டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து 8:23ங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணி கண்டிப்பாக போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ புது வண்டி என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீப்பர் வண்டி இப்போ நிறைய வண்டி நல்ல வண்டியில் கிடைக்குதுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அமேஸ் கிடைக்குது, நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் டிசைன் இதெல்லாம் நார்மலாக கிடைக்குது, அமேஸ்லாம் கிடைக்குது, எல்லாம் நல்லா இருக்குங்க வண்டி பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி யூஸ்க்காக எடுக்கிறீங்க அந்த மாதிரி தாங்க. இப்போ நம்ம ஓலா ஊபர் ஓட்ட போகிறோம்னா ஓலா ஊபருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் எடுக்கணும். சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு ஓட்ட போகிறோம் அப்படின்னா கம்பெனிக்கு ஓட்ட மாதிரி எடுக்கணும். நம்மளோட யூஸ் போட்டு தாங்க எடுக்கணும். சப்போஸ் ஓலா ஊபர் ஓட்டுறது எடுக்கிறேன்ற பட்சத்தில் நம்ம நார்மலாக ஷிஃப்ட்டே எடுத்துலாங்க. ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜி எடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து வருமானு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானம் வரது டவுட்டு தாங்க. நம்ம டியூ கட்டிடலாம், நெக்ஸ்ட் நம்ம சாப்பாடு செலவுலாம் பார்த்தோம்னா நமக்கு டியூ கட்ட போக மிச்சம் நம்மளுடைய சேலரின்னு ஒன்று நிற்கணும் நாங்கள். அந்த அளவுக்கு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நிற்கும். இப்போ அந்த அளவுக்கு அமௌண்ட் நிற்காதுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பக்கம் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கேஜ் வருது. பட் நீங்கள் புதுசாக ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வராதுங்க. புதுசாக நீங்கள் ஆட் ஆகும்போது பேக்கேஜ் வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 month வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆப்பை வந்து பண்ணலாங்க. புது வண்டி எடுக்கலாம். இப்போ புது வண்டி எடுத்து ஓலா ஊபர் ஓட்டலாம்னா ஓலா ஊபர் ஒஸ்ட்டுங்க. புது வண்டி எடுத்து ஓலா ஊபர் ஓட்ட முடியாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஓட்டுறனால நமக்கு தொடர்ந்து பேக்கேஜ் வருது, பேக்கேஜ் எடுத்து ஓட்டுறோம். பட் நீங்கள் புதுசாக ஆட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ஆனாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஒரு 3 month 2 month வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கேஜ் எடுத்து வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேக்கேஜ் 2 பேக்கேஜ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை 2 days 1 பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் பேக்கேஜ் வரும். நீங்கள் இது மாதிரிலாம் எடுத்து மூவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய பேக்கேஜ் மூவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டெய்லி பேக்கேஜ் கொடுப்பாங்க. டெய்லி பேக்கேஜ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு டெய்லி பேக்கேஜ் வருது. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜே ஓட்டுற மாதிரி தான் இருக்குங்க. வெயிட் பண்ணி பேக்கேஜ் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது ஃபேமிலிஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் தாங்க மெயின். நம்ம பேக்கேஜ் வந்து எல்லா டைமும் எல்லாரும் கிடைக்காது. பிக்கப் ட்ராப் தாங்க மெயின். பிக்கப் ட்ராப்பில் ஒரு நல்ல அமௌண்ட் வந்தால் தான் ஓட்ட முடியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வண்டி மேலே இருக்குங்க. கம்பல்சரி 1 லட்சம் வண்டி இருக்கும்னு நினைக்கிறேங்க டீப்பர் வண்டி. ஏன்னா நிறைய எந்த சைடு பார்த்தாலும் நம்ம வந்து சென்னைக்குள்ள எந்த சைடு பார்த்தா டீப்பர் வண்டி பார்க்கலாம். நம்ம லெஃப்ட்டில் பார்த்தாலும் டீப்பர் வண்டி பார்க்கலாம், ரைட் சைடு பார்த்தாலும் டீப்பர் வண்டி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் வண்டிக்கு மேலே கூட இருக்கலாங்க. அதுக்கு மேலே 1 லட்சம் நான் சொல்கிறது கம்மியாக இருக்கலாம். அதுக்கு மேலே 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாங்க. நமக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லட்சம் வண்டி சொல்கிறேன் ஓலா ஊபர் ஓட்டுறது மட்டும். இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கிடைக்குமானா கிடைக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் பேக்கேஜ் வரும், மிச்சப்படி அவுட்டில் பேக்கேஜ் வராது. அப்போ அவங்க எந்த மாதிரி ரூட் எடுத்து ஓட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து எடுத்து ட்ராப் பண்ணுற மாதிரி, இப்போ அங்கே பிக்கப் பண்ணி எடுத்து வந்து ஒரு கோயம்பேடு ட்ராப் பண்ணுற மாதிரி, சென்ட்ரல் ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டியூட்டி தான் வரும். அப்போ அந்த மாதிரி டியூட்டி தான் நமக்கு வரும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது. அப்போ அந்த டியூட்டிக்கே அமௌண்ட்டுக்கு நல்ல அமௌண்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தேய்மா நமக்கு ஒரு இயர்னிங்ஸ் கையில் நிற்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமௌண்ட் வரது இல்லைங்க. அதனால் புது வண்டி எடுக்கிறே முடிவு எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆப்பாக வரட்டுங்க. இப்போது இருக்க ஆப் எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஆப்பே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா வேணால் எடுக்கலாங்க. ஏன்னா இந்த ஆப்பே டெவலப்மெண்ட் ஆகலை. சப்போஸ் இப்போ வண்டி நான் எடுத்துட்டேன் ப்ரோ, வண்டி எடுத்து ஊரில் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் டியூ கூட கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக ஓட்டி டியூ கட்டலாங்க. அந்த அளவுக்கு பண்ணலாம். மிச்சப்படி ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம டியூ கூட கட்ட முடியாமல் நிறைய பேர் ஊர் சைடு எப்படி சொல்கிறது மாதம் ஒரு 15,000 டியூ கட்ட முடியல ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு அளவுக்கு வந்தால் போதும் டியூ கட்டுற அளவுக்கு. நான் ஏன்னா இப்போ ஒரு 4 லட்சம் லட்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ விற்றா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் ஆகும். அதுக்கு பதில் நம்ம இங்கே வந்து ஓட்டி அந்த டியூ கட்டுறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க. மிச்சப்படி எடுத்து நம்ம இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணலாமானா இப்போத்துக்கு எடுத்து அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தேய்மானலாம் அதிகங்க. வண்டி சிட்டிக்குள்ள ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட தேய்மானம் அதிகம், நிறைய கன்சியூம் பண்ணுங்க. டீசலாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் சிஎன்ஜி இருந்தாலும் அதிகமாக கன்சியூம் பண்ணோம். இப்போ சிஎன்ஜியாக இருந்தாலும் ஒரு 25 தாங்க மைலேஜ் வரும் சிட்டிக்குள்ளே. டிசைர் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 தான் மைலேஜ் வரும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து ஓட்டலாமானா இப்போ எடுத்து ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைச்ச பிறகு வேணால் ஓட்டலாங்க. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் மட்டும் தான் ஓட்டும், பிக்கெட்டாக ஓட்ட மாட்டோம். அது மாதிரி எல்லாரும் பேக்கேஜ் மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் அதிகமாக பேக்கேஜ் மூவ் ஆரம்பிச்சிருங்க. பிக்கப் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு வண்டினா பேக்கேஜ் புக் பண்ணால் வண்டி வருது அப்படின்ற பட்சத்தில் மாறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து அவுட்டர் வந்துட்டு திருப்பி இங்கே வெயிட் பண்ணி போகிறது போது எல்லா இடத்துலையும் பேக்கேஜ் தான் கிடைக்குது. நம்ம கஸ்டமர் பேக்கேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேக்கேஜுக்காக நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம டிரைவர்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம டிரைவர்ஸ் எல்லாமே பேக்கேஜ் வந்தால் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேக்கேஜ் ஆனால் இருக்குது. சப்போஸ் ஆனாலும் நல்ல அமௌண்ட் வந்தால் எடுத்து ஓட்டணுங்க. சும்மா சின்ன அமௌண்ட்லாம் எடுத்து ஓட்டினா வேஸ்ட்டுங்க.
நல்ல நல்ல அமௌண்ட் வந்தால் எடுத்து ஓட்டினா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் நல்ல அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு பேக்கேஜ் அவைலபிளாக வச்சுக்கணுங்க. பேக்கேஜ் அவைலபிள் வச்சு கம்பல்சரி பேக்கேஜ் அடிக்கும். நம்ம ஓலா ஊபர் ரெண்டுத்துக்கு கம்பல்சரி ஒரு பேக்கேஜ் ஆன் பண்ணிச்சிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் பேக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு மிச்சம் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெட் ட்ராப்புக்கு நல்ல அமௌண்ட் வந்து எடுத்து ஓட்டுற மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நல்ல அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும், பேக்கேஜ் வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராகும். நம்மளுடைய ஐடியா. பட் இப்போ புது கார் எடுக்கலாமான்னு கேட்ட நம்ம ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகட்டும். அப்டேட் ஆச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புது கார் எடுக்கலாம் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருப்பீங்க. என்ன வண்டி நம்மளோட யூஸ் பொறுத்தாங்க, நம்மளோட கம்ஃபர்டபுள் பொறுத்தாங்க வண்டி. நம்மளோட கம்ஃபர்டபுள் பொறுத்த வண்டி, நம்மளோட யூஸ் பொறுத்த வண்டி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு என்ன வண்டி கம்ஃபர்டபுள் ஆகுமோ அந்த வண்டி எடுக்கலாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன பார்த்து செகண்ட் ஹேண்ட் எடுக்கக்கூடாதுங்க. அது ஒரு மெயின் ஒரு விஷயம். செகண்ட் ஹேண்ட் மட்டும் எடுக்காதீங்க. நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 8 இயர்ஸ் மேலே ஒரு லவ்லாம் எடுத்தோம். மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டியாக எடுங்க, பழைய வண்டி எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஃபியூச்சர் எடுக்கிற பட்சத்தில் புது வண்டியாக எடுங்க, பழைய வண்டி மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் ஓன் யூஸ் எடுத்தாலும் சரி, நம்ம எந்த யூஸ் எடுத்தாலும் சரிங்க, புது வண்டியாக எடுத்துருங்க. நம்ம டிபோ ட்ராவல்ஸ் மட்டும் இல்லை, சப்போஸ் ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறது பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வெறும் ஓட்டுநர் மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க நம்ம ஃபேமிலியில். அதனால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஓன் யூஸ் கார் எடுக்கிறாலும் செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் போகாதீங்க. நிறைய இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயும் பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2003 மாடல் 1.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, 1 லட்சம் கார் கிடையாது, 1.5 லட்சம் கிடையாது, நம்ம 10 லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2005 மாடல், 2003 மாடல், 2000 மாடல் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டெத் கண்டிஷன் காருங்க. டெத் கண்டிஷன் எப்போ சீஸ் ஆகும் தெரியாது, எப்போ என்ன செலவு கம்பல்சரி இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார் எடுக்கிற அந்த ஆசையே உங்களுக்கு போயிடுங்க. நம்ம கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது, இப்போ அப்போ ஒரு சீட்டு முடிஞ்சிருக்கும், ஒரு 1.5 லட்ச ரூபா கையில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஏர்னிங் ஒரு 1.5 லட்ச ரூபா கையில் இருக்கும். சரி, அந்த 1.5 லட்ச ரூபா அந்த கார் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் கடன் வாங்கி அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஓன் செலவு, நீங்கள் செலவு மேலே செலவு பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அது ஃபியூச்சர் இருக்காதுங்க. இப்போ இருக்கிற ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்காது. அந்த ஏசி கண்டிஷன் இருக்காது, ஏசி சில்னஸ் இருக்காது, நிறைய விஷயம் இருக்குங்க. சேகப்ஸை போட்டு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட மொத்த ஆயுஸ் வந்து 15 வருஷம். அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா செலவே பண்ணாமல் சின்ன செலவு பண்ணுறது ஒரு 5 வருஷங்க. இதுதாங்க மெயின். ஒரு வண்டி எடுத்தோன்னா, இப்போ ஒரு வண்டின்னு ஒன்று எடுக்கணும்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செலவு பண்ண சின்ன செலவு பண்ணிட்டு அழகாக ஓட்டிட்டு இருக்காங்க, எல்லா ஸ்பீச்சரும் அனுபவிக்கலாம். நெக்ஸ்ட் 15 வருஷம் கொஞ்சம் பெரிய செலவு பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு அளவு நல்லா அனுபவிக்கலாம். அந்த 15 வருஷம் தாண்டிச்சுன்ற பட்சத்தில் அந்த வண்டி நம்ம கையில் வச்சுட்டு வேஸ்ட்டுங்க. அந்த வண்டி நம்ம கையில் வச்சு வேஸ்ட், அந்த 10 வருஷத்துல நம்ம கையில் வச்சுட்டு வேஸ்ட் தான். அது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுட்டுலாம். மிச்சப்படி அந்த 15 வருஷம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெத் கண்டிஷனுங்க. அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேலர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஹேண்ட் சேலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விவசாயம் பண்ணுறவங்க, சின்ன கஷ்டம் கார் வாங்கணும் நிறைய ஆசையை வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரை கொடுத்து அவங்க ஏன்டா கார் எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வச்சுருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் காரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் இந்த 1 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் எல்லாமே இருக்குது, வண்டி கிலோமீட்டர் ஓடல அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா எடுத்தால் பட்டுருங்க. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் காரு எல்லாருமே இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2007 மாடல், 2001 மாடல், 1998 மாடல்லாம் பார்த்துருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு சிரிப்பு, ஒரு சைடு கோபமும் வருதுங்க. ஏன்னா அந்த வண்டி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டு அவங்க கார் எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஏழப்பட்டவங்க கார் எடுக்கணும் ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க, அவங்ககிட்ட அந்தளவுக்கு கையில் காசும் இருக்காது. அந்த 1.5 லட்சத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இருக்க நகை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி ஆசைப்பட்டு அந்த காரை எடுத்திருப்பாங்க. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலவு வைக்கும் போது நெக்ஸ்ட் அவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகிடுங்க. அவங்க ஃபினான்ஸில் ரொம்ப லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சப்போஸ் நம்ம ஃபேமிலிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கார் எடுக்கிற சொன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க, வேணாங்க செகண்ட்ஸ் கார் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சுங்க. ஓகே சார் கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சு. அப்படிங்க வெயிட் பண்ணுவோம். உங்களோட ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுக்கிறேன் இந்த மாதிரி செகண்ட்ஸ் கார்டு சொன்னாங்கன்னா எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சு. கஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ட்ரிப்பே மேனேஜ் பண்ணிடுங்க. ட்ரிப்பே மேனேஜ் பண்ணியாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் கண்டிப்பாக பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டம் பிளேஸ் தாங்க. அதாவது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாருங்க. வந்த உடனே சும்மா ஜம்முன்னு கால் பண்ணாரு, போய் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இங்கே இன்னொருத்தர் பிக்கப் பண்ண வந்துருந்தாரு. ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே கரெக்டாக போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5th ஃப்ளோரில் இருக்காருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு 5th ஃப்ளோர் இருக்காரு. கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:06 ஆகுதுங்க. கரெக்டாக டைம் 10:06 ஆகுது. 5th ஃப்ளோர் தான் இருக்காரு. B16 இருக்காருங்க. ஆமாங்க, B16 இருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெரஸில் இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மொட்டை மாடியா, அது பேர் என்ன சொல்கிறது, டெரஸ் மொட்டை மாடின்னு சொல்லாங்க. அது மாதிரி அங்கே இருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 5th ஃப்ளோர் வந்தாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுறாரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஃபுல்லாக ரைட் எடுத்துப்போம். எடுத்து அப்படியே சும்மா ஜம்மு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ரைட் எடுத்துப்போங்க.
இந்த ரைட் எடுத்துட்டு திருப்பி லெஃப்ட் எடுத்தால் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. காலையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 கிலோமீட்டர் ஓடிருங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் வெயிட் பண்ணி இப்போ கஸ்டமர் வந்தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ணிட்டு படூர் ட்ராப் சொல்லியிருக்காங்க. படூர் ட்ராப் சொல்லி ஓகே கஸ்டமர் இவங்க தான். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா படூருங்க. படூரில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா டைப்பில் இருக்குங்க. அங்கே லொக்கேஷனில் ட்ராப் பண்ணியிருக்க கஸ்டமரை ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி வந்து கரெக்டாக 42 கிலோமீட்டர் ஓடிருங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:19 ஆகுது. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சு பார்த்தீங்கன்னா 1600 காமிச்சது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2100 கொடுத்தாருங்க. 500 வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காரு. 2100 கொடுத்தாருங்க. 2100 வாங்கியாச்சு. அப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் பிக்கப் பண்ண வந்தோம். அப்படியே சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இது அவுட்டரில் இருக்குங்க. விழா ஃபுல்லாக தெரியுதுங்க உங்களுக்கு. விழா டைப்புங்க. இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. தெரியுதுங்களா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்கு. சும்மா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க போலுங்க. ஃபாரின்ல செட்டில் ஆனவங்க அந்த மாதிரி தான் போல இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாகவே விழா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக BMW, வால்வோ, ஜாக்குவார் ஒரு இவங்களுடைய ஒரு இது மட்டும் போல இருக்குங்க. சும்மா கெஸ்ட் ஹவுஸ் யாருன்னு தெரியல. கெஸ்ட் ஹவுஸ் போல இருக்கு. ஒருத்தர் மட்டும். திருப்பி இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. திருப்பி இந்த சைடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ங்க. சும்மா ஒரு வில்லா டைப்பு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தாங்க கஸ்டமர் ட்ராப் பண்ணோம். ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு வெளியே வந்துடலாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா படூருங்க. படூர் தான் போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா படூர் ஃபுல்லாக அப்படியே அவுட்டருங்க. ஃபுல்லாக ஒரு ஃபுல் அவுட்டரில் இருக்குங்க பில்டிங். தெரியுதுங்களா? இந்த இதனால நம்ம ட்ராப் பண்ண கஸ்டமரை கரெக்டாக இங்கே தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டா. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல இருக்குது. இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் தனியாக செப்பரேட்டாக சும்மா வாங்குற மாதிரி விழா டைப்பில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தாங்க இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதாக தான் இருக்கும். ஒரு விழாக்கு செப்பரேட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. காமன் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா இருக்குங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட் இங்கேருந்து படூர் போகிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கேருந்து படூர் மெயின் போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. என்ன விட்டு 3 கிலோமீட்டர் சொல்கிறோம்? ஆமாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருதுங்க. அதாவது படூர் மெயின் பில்டிங்ஸில் இல்லாமல் மெயின் ஊரை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வருதுங்க. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வருதுங்க. சைடில் உள்ள இருந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்டில் வெயிட் பண்ணுவோங்க. என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓலா ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரேபிட் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஊபரில் பேக்கேஜ் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கோஷன் ஆட்டோமேட்டிக் ஆனில் இருக்குது. பார்க்கலாங்க அதில் டியூட்டி வருதான்னு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இது ரேபிட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓலா பார்க்கலாம். இது 2 டியூட்டி வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் பார்க்கலாங்க. ஏன்னா டெலகிராம் டியூட்டி வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து டெலகிராம் புக்கிங் வரும். நெக்ஸ்ட்டு கம்பெனி புக்கிங் வரும். ஆனால் சனிக்கிழமை கம்பெனி புக்கிங் வரது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வருங்க. நாளைக்கே சுத்தமாக வராது. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிடுவாங்க. ஃப்ரண்ட்டில் போயிட்டு எங்கள் நல்ல செலவுடைய நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுக்க வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் டியூட்டி தெரிஞ்சு அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, வரும் நம்புறோங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் எதுவும் இல்லைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி கஸ்டமர் கரெக்டாக ஒரு 1 ஹவரில் ட்ராப் பண்ணிட்டோம். அதே நார்மல் டைமில் டிராஃபிக் ஹெவியாக இருந்துருங்க. ஹெவி டிராஃபிக் இருந்திருக்கும். இப்போ வந்து டிராஃபிக் இல்லாதனால நம்ம அந்த ஓஎம்ஆரோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படூர் சைடில் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க அதிகம். இந்த சைடு அதாவது நம்ம நாவலூர், நாவலூர், சிறுசேரி, படூர், கேளம்பக்கம் வருங்க. இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் அடிச்சோடனே எடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப்புங்க. 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சென்னை ஏர்போர்ட் ட்ராப்புங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் வருது. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. லொகேஷன் வந்துட்டு இருக்கு சார் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு லொகேஷனில் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. கரெக்டாக 12 o'clock கஸ்டமர் பிக்கப் பண்ணுவோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஜர்னி வருங்க. 1 hour ஜர்னி வரும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள தாங்க பிக்கப்பு. நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போய் யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே உள்ளதாங்க பிக்கப். இங்கே யூட்டன் இருக்கா? ஓ மை காட், இங்கே யூட்டன் இல்லைங்க. இன்னும் ஃப்ரண்ட்ல போகிற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 350 minutes வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் போயிட்டு யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் போயிட்டு யூட்டன் போட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேக்கேஜ் எல்லாம் வராதுங்க. இங்கெல்லாம் பேக்கேஜ் வரது ரொம்ப ரொம்ப ரேர். வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் பேக்கேஜ் வர மாதிரி தெரியல. சரி, ஓகே, டியூட்டி கிடைச்சது எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதிலே யூட்டன் எடுக்கலாம், இல்லை அப்படி போய் யூட்டன் போட்டு வரது யூட்டன் போட்டு வரலாம். பட் நம்ம இங்கே யூட்டன் எடுத்துடலாங்க.
அப்படியே இங்கே சும்மா ஜம்முன்னு விட்டு எடுத்துடலாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ வண்டி வராது, அதனால் இங்கே விட்டு எடுத்துருங்க. சப்போஸ் வண்டி நிறைய வருதுன்ற பட்சத்தில் அந்த சர்க்கிளில் போய் சுற்றிட்டு வந்து விட்டு எடுத்துற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அந்த அளவுக்கு வண்டி வராதுங்க. இங்கே டிராஃபிக்கும் ஆகாது, வண்டி அவ்வளோ வராது. ஏன்னா பார்த்தா சிட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்ருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே டிராஃபிக்லாம் இருக்காதுங்க. அதனால் அப்படியே சும்மா ஜம்முன்னு விட்டு போட்டாச்சு. அப்படியே போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 மீட்டர்ஸுங்க, 210 மீட்டர்ஸில் லெஃப்ட்டுங்க. ஆமாங்க, இங்கே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டலாங்க. இண்டிகேட்டரை போட்டு சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக லெஃப்ட்டில் எடுத்து திரும்புற மாதிரி இருக்குங்க. இங்கே தாங்க லெஃப்ட்டு காட்டுது. ஓகேங்க, இந்த லெஃப்ட்டு தாங்க. இந்த லெஃப்ட்டுக்குள்ளே அப்படியே பொறுமையாக என்ட்ரு ஆக வேண்டியதாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே தாங்க பிக்கப்பு. என்ட்ரி கேட் இன் அவுட்னு போர்டு வச்சுருப்பாங்க. பட் இதில் இன் அவுட்னு போர்டு வைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு இன்னும் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு உள்ள என்ட்ரு ஆகிடலாங்க. ஓகேங்க, லெஃப்ட் சைடு உள்ள என்ட்ரு ஆகியாச்சு. அதை வெயிட் பண்ணுறாங்க கஸ்டமரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியது கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய போடுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க. ஏர்போர்ட்டில் ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணுறாருங்க. கஸ்டமர் அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டாரு. அப்படியே சும்மா ஜம்மு பார்க்க வேண்டியதாங்க. நம்ம வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள ஏர்போர்ட் டியூட்டி என் பண்ண உடனே ஒரு பாண்டிச்சேரி டியூட்டி காமிச்சதுங்க. என் பண்ண உடனே ஒரு பாண்டிச்சேரி டியூட்டி காமிச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாயிடுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சில்லரை காமிச்சது. கிளிக் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கேன்சல் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக பாண்டிச்சேரி அமௌண்ட் வந்து எவ்வளோ காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3194ங்க. 147 கிலோமீட்டருங்க. அதாவது 147 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டாக 115 பிக்கப்புங்க. அதாவது ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ட்ராப்புங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு ஃப்ரண்ட்டில் வெயிட் பண்ணுவோம். உள்ள வெயிட் பண்ண போகிற வெயிட்னா இல்லைங்க, உள்ள வெயிட் பண்ண போகிறதில்ல, வெளியே வெயிட் பண்ண போகிறோம். ஏன் வெளியே வெயிட் பண்ண போகிறோம்னா அப்போ தாங்க நமக்கு ஏதாவது டியூட்டி வர வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டியூட்டி நமக்கு ஏதாவது நல்ல டியூட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இதில் கூட செக் பண்ணலாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம எதில் செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் செக் பண்ணி பார்க்கலாங்க. சப்போஸ் டெலிகிராம் டியூட்டி எடுக்கலாம். அப்படி இல்லை ரேபிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் எடுக்கலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு வெளியே வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வச்சு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் பிக்கப்புங்க. 6 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி கரெக்டாக ஒரு 5 ஹவர் பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா கோ ஷரான் பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. எத்தனை மணிக்கு பிக்கப்னு பார்த்தீங்கன்னா 3:20க்கு பிக்கப்புங்க. கரெக்டாக 3:20க்கு பிக்கப்பு. கஸ்டமருக்கு இன்னும் கால் பண்ணீங்க, கால் ரீச் ஆகலை. சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டாக லொக்கேஷன் போயிடலாம் அப்படின்ட்டு லொக்கேஷன் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம். கரெக்டாக 4.3 கிலோமீட்டருங்க. அதாவது நம்ம ஆலந்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி போகிற ரூட்டில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷனுங்க. அங்கே லொக்கேஷன் காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓரமாக வந்துடுவோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வெஹிக்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ரோடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. அது கொஞ்சம் ஸ்பீடாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரைட் அப்படின்ற மாதிரி போர்டு இருக்குது. நோ யூட்டன் நோ ரைட் அப்படின்ற மாதிரி. ஆனால் பட் வண்டி அங்கே நின்றுட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இங்கே நோ ரைட் நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே நோ ரைட் நினைக்கிறேன். வண்டி நின்றுட்டு இருக்குங்க. தெரிலிங்க, ஒரு ரைட் இருக்கும். இவரு இண்டிகேட்டர் போட்டு நிற்கிறாரு, அவங்களும் நிற்கிறாங்க. பட் அங்கே இங்கே நோ ரைட்டுன்னு போர்டு இருக்குது. தெரிலிங்க, டவுட்டாக இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு போர்டு? நோ ரைட் நோ யூட்டன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த அம்புகுறி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் திரும்புகிற மாதிரி இருக்குது, யூட்டன் போடுற மாதிரி இருக்குது. பட் நமக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்டுவோமோ? சாரிங்க, ஆமாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரைட். அதனால் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக தான் இருக்கும். ஓ மை காட், சாரிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நின்றுட்டு இருந்தோம். பட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் யூட்டர்ன் போட்டு நம்ம ஆலந்தூர் கோட் ரோட் இருக்குங்களே அந்த ரோட்லேயே போயிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் இல்லை, அங்கே வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்புங்க. அதாச்சும் ஓகே ஸ்ட்ரைட்டாக போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம மார்னிங்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 82 கிலோமீட்டர் ஓடிருங்க. 82 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சாரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து 1300 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஆமாங்க, 1300 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சொல்லி கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஓலா ஊபர் ஓட்டுறதுக்கு இண்டிகோ கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இண்டிகா இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லைங்க. அதை வச்சு சும்மா ஓட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சப்படி எடுத்து ஓட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் வராதுங்க. எடுத்து ஓட்டுற அளவுக்கு இன்கம் இருக்காது. சப்போஸ் உங்ககிட்ட இருக்குனாலே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்குலாம் டியூட்டி ரொம்ப கம்மியாக வருங்க. அந்த அளவுக்கு டியூட்டி வராது. எப்போ வரும் பார்த்தீங்கன்னா பீக் டைமில் வருங்க. மிச்சப்படி நார்மல் டைமில் வராது, பீக் டைமில் வர வாய்ப்பு இருக்குங்க. நார்மல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 8 hours இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் வேகனார் இந்த மாதிரிலாம் நிறைய வண்டி இருக்குங்க. அந்த மாதிரி வேகனார்லாம் மாறிங்கன்னா மினி டியூட்டி தான் வரும். பட் சடா டியூட்டி சில டைம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக டியூட்டி கிடைக்காதுங்க.
அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லேருந்து எடுக்கிறோன்ற பட்சத்தில் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷடான் தாங்க கேட்பாங்க. இண்டிகா கேட்க மாட்டாங்க. ஷடான் இல்லைனா வேகனாருங்க, வேகனார் வேணால் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய மாறிடுச்சு. அதனால் இண்டிகோ எடுத்து ஓட்டுற அளவுக்கு ஓலோ ஊபர் ஓட்ட முடியுமானா எனக்கு தெரிஞ்சு ஓட்டலாம். பட் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியாதுங்க. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குன்ற பட்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சப்படி வந்து தனியாக எடுத்து ட்ரை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அந்த அளவுக்கு வராதுங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ராச்மெண்ட் என்னுடைய ஐடியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை எடுத்தால் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாதுங்க. என்னுடைய ஒரு ஐடியா. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறேன். இந்த ரேபிட்டோ இந்த மாதிரி வேணால் போட்டு ஓட்டி பாருங்கள். ரேபிட்டோ பெட்டராக வருங்க. ரேபிட்டோ வர வாய்ப்பு இருக்குது. ரேபிட்டோ கிலோமீட்டருக்கு 15, 16, 17 சரிங்க 17, 18 தராங்க. 15 சில பேர் டைம் தருவாங்க. 17, 18 தருவாங்க. 15 தந்து பார்த்தது இல்லை. 18, 17 கொடுத்து பார்த்துருக்குங்க. 17, 18, 19, 20 இந்த மாதிரி தருவாங்க. ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதனால் அதில் வேணால் எடுத்து ஓட்டி பாருங்கள். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டம் பிக்கப் பண்ண வேண்டியதான். இன்னொரு வாரத்தில் போய் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மினிட்ஸ் போய் ரீச் ஆகிடுவோம். கரெக்டாக 4.2 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டம் பிக்கப் பண்ண வேண்டியதான். போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓடிபி வாங்கியாச்சு. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுருந்தாங்க. லொக்கேஷன் வந்து வேறு லொக்கேஷனில் போட்டுருந்தாங்க. ஒரு ஆஃபீஸ் புக்கிங் எடுத்துருக்குங்க. ஆஃபீஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டுங்க. அந்த புக்கிங் தான் எடுத்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அவங்க போட்ட லொக்கேஷன் ஒரு இடத்துல போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டு வாங்கிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் அங்கே போயிட்டு இருக்கோம். இன்னொரு வாரத்தில் போய் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மினிட் ரீச் ஆகிடுங்க. கரெக்டாக லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் எடுத்து கஸ்டமர் லொக்கேஷனுங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண பறக்க வேண்டியது. சைட் விசிட்னா அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் நினைக்கிறேங்க. பிளாட் சேல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் போட்டுருவாங்க. புக்கிங் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போட தேவையில்லைங்க. கஸ்டமர் லொக்கேஷனை போயிட்டு ஸ்கிப் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எடுங்க. கஸ்டமர் லொக்கேஷனை போயிட்டு ஜஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ண மாதிரி கொடுத்துட்டா நம்ம பிக்கப் ஓடிபி போட தேவையில்ல. திருப்பி ஹென் பண்ண போனோம்னா ஓடிபி கேட்குங்க. ஹென் பண்ணும்போது மட்டும் ஓடிபி வாங்கி போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. இங்கே தான் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியது ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், காலையில் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:53 ஆகுதுங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தாங்க. அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் தான் சேல் இருக்கு போல இருக்குது. சாரி, பிளாட் சேல் இருக்கு போல அப்பார்ட்மெண்ட்டில். அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் பக்கம் நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டாக தாம்பரத்துக்கு பக்கத்தில் வருதுங்க லொக்கேஷன். கரெக்டாக தாம்பரத்துக்கு பக்கத்தில் வருது லொக்கேஷன். தாம்பரம் லொக்கேஷன் தான் வரும் நினைக்கிறேன். ஆமாம், தாம்பரம் மேற்கு அப்படி தாங்க வருது. வெஸ்ட்டு தாம்பரம் லொக்கேஷன் தாங்க வருது. கஸ்டமர் ஜம்முன்னு ட்ராப் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:35 ஆகுதுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு வெயிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லொக்கேஷன் பக்கம் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவூருங்க. அதை பார்த்தீங்கன்னா கோவூர் தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஸில் ட்ராப் பண்ணியிருக்குங்க. நல்லா இருக்குங்க. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, சர்வீஸ் ரோட்லேயே தான் வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இந்த லொக்கேஷனில் ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. சர்வீஸ் ரோட்டில் வருதுங்க ஃபுல்லாக. நம்ம கோவூர் சர்வீஸ் ரோடுங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. சரி ஃபேமிலிஸ், ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூருங்க. நங்கநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெட் பேலஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பிளாட்ஸில் ட்ராப் பண்ணோம். ஜம்மு ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 131 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. இந்த டியூட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டிக்கு ஊபரில் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1746 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ஆகிடும். அதனால பிரச்சனை இல்லைங்க. அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரண்ட்டில் போயிட்டு எங்கே செலவு நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6-7 o'clock ஆக போகுது கரெக்டாக. அப்படியே பக்கத்தில் எங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அடிச்சு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து லொக்கேஷன் போகிறது ஒரு 30 minutes ஆகிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock பக்கம் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்காக போக போகிறோம். ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா வடபழனி தாங்க ட்ராப்பு. வடபழனி டிப்போ ட்ராப்பு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer நம்ம ரூம் லொக்கேஷன் வருங்க. சரி ஓகே, எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஓலால் தான் எடுத்திருந்தோம். அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 100 meters இருங்க. 100 meters கஸ்டமர் லொக்கேஷன் வருது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியது ஃபேமிலிஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:28 ஆகுதுங்க. கரெக்டாக 9:28 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு கண்டிப்பாக கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வடபழனி தாங்க. வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்போ ஆப்போசிட் ட்ராப் பண்ணுங்க. டிப்போ ஆப்போசிட் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்போ ஆப்போசிட்டுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:55ங்க. கரெக்டாக 9:55 ஆகுது. நம்ம வந்து ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் மார்னிங் ஓட்டி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து 41 கிலோமீட்டருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஜம்மு டூ என் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் மொத்தம் நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 667ங்க. 667 ஏன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000ங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் ஏன் பண்ணியிருங்க. நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்துலாங்க எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோன்ட்டு. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 3054ங்க. ஊபரில் வந்து 3054. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6060 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700ங்க. அது பார்த்தீங்கன்னா 3700 பார்த்தீங்கன்னா மொத்தம் என் பண்ணிருங்க. 3700 பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 141 கிலோமீட்டர் ஓடுறீங்க. ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி என் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து லொக்கேஷன் கரெக்டாக 1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தது. கரெக்டாக ஒரு 9 o'clock மேலே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குங்க. ஆனால் 9 o'clock மேலே போகிற சைட்லாம் போனால் ஹெவி டிராஃபிக் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணிச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் டியூட்டி 8 டியூட்டி வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் எடுத்ததுன்னா வடபழனிக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 காமிச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours காமிச்சதுங்க. ஆச்சு ஓகே எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜம்மு நம்ம டியூட்டி கட்சி வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துடும். அப்படியே சும்மா ஜம்மு ரூம் போயிட்டு தான் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.